உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானிய அவரது போரியல் ஆய்வாளர் அரசர்கள் இணைந்து இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை எடுத்து வருவதற்காக இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசர்களே. வணக்கம். அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். அவர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த 3 நாடுகளுக்கும் இடையில் நடைபெறுகின்ற போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். இந்த போர் பெரிய ஒரு உச்சகட்டத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பது போல் கூறுகிறார்கள். தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. களநிலை முதலில் கூறுகிறார்கள் அவ்வாறு இருக்கின்றது என்று. களநிலைமை தொடர்ச்சியாக ஒரு லோவ இன்டென்ஸ், அதாவது குறைந்த அளவான தாக்குதலாக இருதரப்பும் இருந்திருந்தது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் அமெரிக்காண்டையும் விமானப்படை மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்கள். ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை மீண்டும் இஸ்ரேல் அதாவது இந்த அமெரிக்காவின் பேச்சுவார்த்தைகள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதை 10 நாளாக அதிகரித்தது. JD Vance அந்த பேச்சுகளில் கலந்து கொள்ள போகிறார், இஸ்லாமாபாத்தில் நடைபெறப் போகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் ஈரானின் 2 உருக்கு தொழிற்சாலைகளையும் இந்த கொண்டப் என்ற பகுதியில் இருக்கின்ற ஹெவி வாட்டர் என்று சொல்றது, டியூட்டோரியம் வாட்டர் அது இந்த புளுட்டோனியம் அட்டமிக் ஹெவி வாட்டர் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்றது, அது இது அணு சக்தி சம்பந்தப்பட்டது, அதுக்கும் தாக்கி இருக்கிறார்கள். அதாவது நீங்கள் இந்த தாக்குதல் முறைமையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் இதை தூண்டி குழப்பி விடுவது போன்ற ஒரு தாக்குதல்களை, ஆத்திரப்படுத்தல் போன்ற தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் மீண்டும் தாக்குதலை, நாங்கள் கதைத்துக் கொண்டிருந்த போது கூட சேஜில் என்ற ஏவுகணை, புதிய ஏவுகணை, அது மறுசீரமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4 குண்டுகளை, 100 தொடக்கம் 200 கிலோ குண்டுகளை சுமந்து செல்கின்ற ஏவுகணை டெல் அவிவில் விழுந்து வெடித்ததில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் பெருமளவானவர்கள் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அதே போல ஹைஃபா பகுதி தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் தாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு மீண்டும் இந்த ரீஃபியூவல், அதாவது எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் பல சேதமடைந்திருப்பதாகவும் அமெரிக்க படையினர் பலர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த உருக்கு தொழிற்சாலை தாக்கப்பட்ட பின்னர் ஈரான் சொல்லி இருக்கின்றது, அதாவது இந்த அமெரிக்காவின் நிறுவனங்களில் அல்லது இஸ்ரேலின் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள், சவுதி அரேபியா, கட்டார், குவைட், ஓமான் போன்ற நாடுகளில் இருப்பவர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு, ஊழியர்களை இந்த நிறுவனங்களிலிருந்து வெளியேறுமாறும் தாக்குதலுக்கு சில மணி நேரங்களில் நடைபெறும் என்றும் கூறியிருக்கின்றது. அதே நேரம் குவைத் பகுதி தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சவுதி அரேபியா மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஈரான் கூறுகிறது 84வது அலையை இன்று வெள்ளிக்கிழமை காலை மேற்கொண்டிருந்தது குவைத்தின் நகரம் மீதும், அதாவது பபிபியன் தீவு என்ற ஒரு தீவு, குவைத்தின் தீவு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதே போல 85வது அலையை இன்று இரவு அதை தாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் ஈரான் இந்த கண்டாலா ஹேக் டீம் என்று சொல்கின்ற இந்த ஹேக் பண்ற டீம் அமெரிக்காவின் FBI தலைவரான டைரக்டராக இருக்கிறவர் கேஷ் பட்டேல், அவரின் இமெயிலை உடைத்து அவரின் படங்களை எல்லாவற்றையும், அவற்றை கணக்குகளில் இருந்தவற்றை எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தகவல்களையும் போட்டிருக்கிறார்கள். அதாவது தாக்குதலை பொறுத்தவரையில் இருதரப்பும் தாக்குதலை மும்மரப்படுத்தி இருக்கின்றன. அதே சமயம் பஹ்ரைன் ஒரு தரை தாக்குதலுக்கு தன்னை தயார்படுத்தி வருவதாகவும், கவச வாகனங்கள், மற்றது படைத்துறை ஒத்திகைகள், அதாவது ஈரான் பஹ்ரைனில் தரையிறங்கலாம் அல்லது ஈரான் படையினர் பஹ்ரைனை முற்றுகையிடலாம் என்றொரு அதை எதிர்த்து மேற்கொள்ளும் ஒரு படை நடவடிக்கையை பஹ்ரைன் படையினர் இன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். கவச வாகனங்கள், விமானங்கள் என்று அந்த இடத்தில் பெருமளவான ஒரு ஒத்திகைகள் நடைபெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பஹ்ரைன் ஈரானுக்கு எதிராக நடத்தும் என்று கூறுகிறீர்களா? பஹ்ரைன் மீது ஈரான் ஒரு தடை தாக்குதலை நடத்தலாம் என்று, அதற்கு எதிர் தாக்குதலை நடத்துவதற்கு அவங்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சரி, நன்றி அந்த தகவலை தந்ததற்காக. இன்னொரு விடயத்தை நான் அவதானிக்கிறேன், நீங்கள் தான் தெளிவு தர வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த போர் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நிறைய விடயங்கள் நடைபெற்றது. 2 நாட்களுக்கு முன்னதாக நான் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள், ஈரான் கூறிவிட்டது குஷ்னரையும் விட்காஃபையும் நாங்கள் நம்புவதற்கு தயாரில்லை, அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை மேடைக்கு வரவே கூடாது என்று சொன்னீர்கள். அப்பொழுது கூறும்பொழுது நீங்கள் இன்னொரு விடயத்தை கூறினீர்கள், அவர்கள்
ஜேடி வான்ஸை எதிர்பார்க்கிறார்கள் என்று அவரோட பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் என்று கூறுகின்றீர்கள். 2 நாட்களுக்கு முன்னதாக நீங்கள் இந்த கூறிய விடயத்தை இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விடயம் நடைபெறுவது போல் தெரிகின்றது என்றால், இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்களை ஜேடி வான்ஸ் அவர்கள் திட்டி தீர்த்திருக்கிறார் போல் இருக்கின்றது. இங்கே ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது போல் இருக்கின்றது. நீங்கள் அலசியிருப்பீர்கள், ஆராய்ந்திருப்பீர்கள். கூறுங்கள், என்ன நடக்கின்றது? என்ன காரணத்துக்காக ஜேடி வான்ஸ் அவர்கள் திட்டினார்? திங்கட்கிழமை ஜேடி வான்ஸ் இஸ்ரேலிய அதிபருக்கு தொலைபேசியில் எடுத்ததாகவும், அப்போது எடுத்த போது அவர் கூறியதொன்றுதான், அதாவது இந்த தாக்குதலை ஆரம்பித்த போது மொசாட் என்ன கூறியது, உள்ளுக்குள் கலவரத்தை ஏற்படுத்தலாம், நீங்கள் தலைவர்களை கொல்லுங்கள், நாங்கள் உள்ளுக்குள் கலவரங்களை ஏற்படுத்தி அந்த ஆட்சியை கைப்பற்றலாம். ஆனால் அவர் கூறினார், அப்படி ஒன்று நடைபெறும், இனிமேல் நடைபெறும் என்ற நம்பிக்கையே எங்களுக்கு போய்விட்டது. அப்ப தவறான தகவல் தந்தது, நீங்கள் சொன்னதை செய்யவில்லை என்று கடுமையாக பேசியதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இஸ்ரேலிய எதிர்கட்சிகளும் இப்ப இஸ்ரேலிய மக்களும், அரவாசி மக்கள் இப்போது இந்த போர் தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்க ஆரம்பித்து விட்டன. அதே போல இஸ்ரேலிய எதிர்கட்சி தெரிவித்திருக்கிறது, நீங்கள் நெத்தனியாவை பார்த்து கேட்கிறார்கள், இந்த போர் நீர் வெற்றி பெற்றிருக்கிறார், காசாவில் வெற்றி பெற்றாரா? இல்ல. லெபனான்ல வெற்றி பெற்றாரா? இல்ல. ஈரான்ல வெற்றி பெற்றாரா? இல்ல. அப்ப ஒன்றும் வெற்றி பெறவில்லை. ஆனா உலகத்தை மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு தள்ளி இருக்கிறீர்கள். ஜெர்மன் சான்சலரும் அதைத்தான் கூறினார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துற போர் ஈரான் அழிக்கிறதோ இல்லையோ, உலகத்தின பொருளாதாரத்தை அழிப்பதற்காக நடத்தப்படுற போராகத்தான் தாங்கள் பார்க்கிறோம் என்று கூறியிருந்தார். அப்ப இவ்வாறான ஒரு நிலை என்றைக்கு இப்ப மார்க்கோ ரூபியோ வந்திருக்கிறார் எங்க என்று சொன்னால், இங்க பிரான்சுக்கு G7 நாடுகள் வெளிவர கூட்டத்துக்கு. அப்போது அவர் பேசும்போது கூறுகின்றார், இந்த போர் ஒரு மாதத்துக்கு நீடிக்காது, நாங்கள் ஒரு வாரத்துக்கு இதை முடிக்க பார்க்கிறோம். அதுக்கும் அவர் கூறினார், இது தரை தாக்குதல் இடம்பெறாது, தரை தாக்குதல் இடம்பெறாமல் முடிக்கிற வழியைத்தான் தாங்கள் பார்ப்போம் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் இன்னொன்றை கூறுகிறார் என்னன்னு சொன்னால், இந்த ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் இப்போவும் என்றால் அது உடனே இன்றைக்கு திறக்கலாம், ஈரான் தான் திறக்குது இல்லையா, என்ன நடக்குது என்ன பேசுறோம் என்று கூட தெரியாமல் தான் பேசுகிறார்கள். அதே சமயம் இன்று ஜெலன்ஸ்கி அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கின்றார். ஜெலன்ஸ்கி என்று சொன்னால், அவர்கள் இந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை தடுப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகளுக்காக கிட்டத்தட்ட 250 பேரை கொடுத்திருந்தார்கள் தடுப்பதற்காக. மற்றது சில சமயங்களில் அங்க ரஷ்யாவுடனான படைத்துறை உத்திகளை வழங்குவதற்காக வந்தாரோ தெரியவில்லை. அதே சமயம் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சரிடம் ஒரு கேள்வி இந்த அனைத்துலக ஊடகத்துக்கு அவர் நேற்று ஒரு செய்தி வழங்கியிருந்தார். அப்போது கேட்கப்பட்ட கேள்வி, புலனாய்வு தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்குகிறதா என்றுதான் கேட்கப்பட்டது. அவர் கூறினார், புலனாய்வு தகவல்கள் நாங்கள் வழங்க தேவையில்லை, அவர்களுக்கு புலனாய்வு தகவல்கள் அமெரிக்காண்ட தளம் எங்க இருக்கு, ஆக்கள் எங்க போறார்கள், எங்க வாரார்கள், என்ன செய்கிறார்கள் என்றதெல்லாம் அவர்களுக்கு தெரியும், ஆயுதங்களைத்தான் நாங்கள் வழங்குகிறோம், அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அப்ப இதுல இருந்து ஒன்று தெரிகிறது உங்களுக்கு, ஆயுதத்தை ரஷ்யா வழங்குகிறது, புலனாய்வு தகவல்களை சீனா வழங்குகிறது. அவர் ஆயுதத்தை வழங்கிய என்று சொன்னது பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த F-18 26ஆம் தேதி சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அது இப்ப டிஃபென்ஸ் மேகசினே அதை போட்டிருக்கிறது, சுடப்பட்டதான் என்று. அதுக்கு பயன்படுத்தியது ரஷ்யாவின் S-300 PMU-2 அல்லது TOR M2 என்று, அது புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க, புதுசாக ரஷ்யாவில இருந்து வந்திருக்கிறது. கஸ்பியன் கடலை பற்றி நேற்று நாங்கள் பேசியிருந்தோம். கஸ்பியன் கடல்ல இஸ்ரேல் அடித்தது என்று சொல்லி அது ரஷ்யாவை போருக்குள்ள இழுக்கிறதுக்கான முயற்சி என்று சொன்னார். ரஷ்யாவின் ஆயுதங்கள் அதற்களால் வருகிறது என்று. நேற்று ரஷ்யா 300 தொன் உதவி பொருட்களை அசர்பைசானுக்களால ஈரானுக்கு கொடுத்திருக்கின்றது. இப்ப அவர்கள உறவு சரியான வலுவாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் லாரோவ் கூறினார், ஆயுத உதவியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம், புலனாய்வுத்துறை தகவல்களை
அவர்களாக எடுக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். நீங்கள் இப்பொழுது கூறுங்கள் பெஞ்சமின் நெட்டனியாகு இதுவரையில் எந்த போரை வென்றிருக்கிறார் என்று நீங்கள் கேட்டபொழுது நான் யோசித்து பார்த்தேன். என்ன போரை வென்றிருப்பார் என்றால் அமெரிக்காவை ஏமாற்றுவதில் வெற்றி கண்டிருக்கிறார் தானே. இந்த போருக்குள் கொண்டு அவர்களை இழுத்து விட்டிருக்கிறார்கள். அப்ப அதில் கூட அவர் வெற்றி கண்டிருக்கிறார். அதொன்றுதான் அவர் வெற்றி கண்டிருக்கின்றார். இந்த பாடத்தை அவர்கள் கற்றிருப்பார்கள் என்று நம்பலாம். இனி இந்த போர் ஆரம்பித்த நாளிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கடி உரையாடி கொண்டிருந்த சவுதி அரேபியா மீது ஈரான் காழ்ப்புணர்வு இருப்பது போல் தெரிகின்றது. அவர்களுடைய விமான நிலையத்தில் மீண்டும் தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஈரான் இன்றைக்கு 3 நாடுகளுக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. சவுதி அரேபியா, பஹ்ரைன், UAE போன்ற நாடுகள் மீண்டும் மீண்டும் அமெரிக்காவுக்கு தளங்களை நீங்கள் வழங்குவதால் நாங்கள் இறுதி எச்சரிக்கை என்று கூறியிருக்கிறார்கள். நாங்கள் கடுமையாக தாக்குவோம் என்று சொல்லி. ஓமானும் கட்டாரும் இப்போது விலகிவிட்டனர். தாங்கள் நடுநிலைமை என்று கூறிவிட்டார்கள். இனிமேல் நாங்கள் முதல் உதவி செய்தார்கள், இனி நடுநிலைமையாக இருக்கிறோம் என்று கூறிவிட்டார்கள். அது ஈரான் வரவேற்றிருக்கிறது. அப்ப இன்று பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் மீது திருப்பியும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களாலும் தாக்கி இருக்கிறார்கள். உடனடியாகவே சீனாண்ட சேட்டலைட் படம் வந்துட்டது. அதாவது தாக்க முதல் படம், தாக்கின பிறகு படம். தாக்க முன்னுக்கு கிட்டத்தட்ட 10 டேங்கர் அங்க நிற்கிறது. தாக்கிய பிறகு அதுல கிட்டத்தட்ட 3 டேங்கர் சேதமாக இருக்கின்றது. மிச்சத்தை அது தெளிவாக தெரியவில்லை. அப்ப இந்த படங்கள் முதலே வந்து விட்டது. பிறகு இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. 3 டேங்கர் சேதம். அவர்கள் 3 என்று போடவில்லை, பல டேங்கர் விமானங்கள் விமானம் என்று போடவில்லை, விமானங்கள் சேதம். அதை விட அமெரிக்க படையினரும் காயம். இதுவரை இப்போது அமெரிக்கா இன்று கூறியிருக்கிறது 303 படையினர் காயமடைந்திருக்கிறார்கள் இதுவரையான தாக்குதல்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப சேதங்கள் அதிகமாகத்தான் இருக்கின்றன. இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதல் கூறியிருந்தோம் இந்த ஜெரால்ட் ஃபோர்ட், அதை பற்றி இன்று அமெரிக்க ஊடகங்கள் போட்டிருக்கிறேன் என்று சொன்னால், அது இந்த ரடார் நிலையம் சேதமா இருக்கிறது, அது இந்த ஏவுதளங்கள் சேதமா இருக்கின்றது, லோன்ரி பகுதி சேதமா இருக்கிறது என்று கணக்க சேதங்களை இப்போது போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் பிரான்ஸ் ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பல் அது மத்திய தரக்கடலுக்கு வந்தது. இப்போ அது பிரச்சனை, அதுல ஆயுத குறைபாடு இருக்கிறதாம், அது ஏவுதளத்துல பிரச்சனையாம், ரடார்ல பிரச்சனையாம். இப்ப பிரான்சுக்கு அங்கிருந்து தகவல் போயிருக்கு என்று அதையும் திருப்பி கொண்டு போயிடும் உலகிற்கு. நான் நினைக்கிறேன் அவர்கள் அது இந்த கப்பல்கள் இந்த போருக்கு உதவாது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்ப அதை இழந்தால், ஒரு தாக்குதலில் அதை இழக்கப்பட்ட படமாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ளூர்ல அரசியல் பிரச்சனையை ஏற்படுத்தும்ன்றதுக்காக அப்படி சொல்கிறார்களோ தெரியவில்லை. நாங்கள் இந்த போர் ஆரம்பித்த நாளிலிருந்து கூறிக்கொண்டு வருகின்றோம். எண்ணெயினுடைய விலை, பிரெண்ட் க்ரூட் எண்ணெயினுடைய விலை $67 இருந்தது, $120 சென்றது. ஆனால் கடந்த 2 திங்கட்கிழமைகளை நீங்கள் பார்த்தீர்கள், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த சந்தையை ஏமாற்றும் வகையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவோம், இல்லை 5 நாள் அவகாசம், 10 நாள் அவகாசம் என்றெல்லாம் கூறும் பொழுது உடனடியாக ஒரு கொஞ்சம் எண்ணெயினுடைய விலை இறங்கி வந்திருந்தது. ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது போது இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த எண்ணெய் தொடர்பாக என்ன நிலைமை என்று கூறுவீர்களா, பொருளாதார நிலைமைகள்? அதாவது ட்ரம்பை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் அந்த எரிபொருட்களை குறைத்து தற்போதைய நிலையில் ஒரு சமாளிக்கிற வேலையை பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறார். எனவேதான் 5 நாள் 10 நாள் என்றெல்லாம் சொல்கிறார். அந்த டெக்னிக் ஈரானுக்கு பிடித்து விட்டது. ஈரான் முதல் திரும்ப சொன்னது அவர்கள் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்காகத்தான் பேசாததையே பேசினது என்றெல்லாம் கூறுகிறார்கள் என்று சொல்லி. இப்ப இன்றைக்கு ஈரான் என்ன செய்து விட்டது, சீனாண்ட கப்பலை கூட திருப்பி அனுப்பிவிட்டது. ஹோர்முஸுக்குள்ளால ஒரு கப்பலும் போக முடியாது. அப்ப ஒரு கப்பலும் போக முடியாதுன்றோன்னா எண்ணெய் விலை கடற்கரை திருப்பி ஏறிட்டுது, பங்கு சந்தை தலாகுப்புற விழுந்து போச்சு. அப்ப எண்ணெய் விலை இப்ப கிட்டத்தட்ட $112-114 போய்விட்டது. இப்ப இந்த வார இறுதியும் அதாவது இந்த வீக்கெண்டும் இது நீடிக்குமாக இருந்தால் திங்கட்கிழமை எண்ணெய் விலை 120 போய் 140 போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ட்ரம்ப் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் E15 என்று சொல்றது, அதாவது 15% எதனோல கலக்கிற அந்த பெட்ரோல், அது மலிவானது, அதை தாராளமாக தங்கள நாட்டில் குடும்பம் என்று சொல்லி இருக்கிறார். என்றால் அமெரிக்காவிலும் ரிஃபைனரி எரிஞ்சிருக்கின்றது.
அதே போல இப்ப ரஷ்யா என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் தாங்கள் இந்த ஏப்ரலில் இருந்து கேசோலின் ஏற்றுமதியை எல்என்ஜி ஏற்றுமதியை தாங்கள் தற்காலிகமாக நிறுத்தப் போவதாக கூறியிருக்கின்றது. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரப்போகிறது. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகளை இவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் உக்ரைனுக்கு யார் ஆயுதத்தை கொடுக்கிறது? ஐரோப்பிய ஒன்றியம். இப்ப என்ன விலை யாருக்கு பிரச்சனை? ஐரோப்பிய ஒன்றியம் தான் கடுமையாக பாதிக்கப்பட போறது. இப்ப பிரித்தானியாவுக்கு 2 வாரத்துக்கு தான் காணும் என்று சொல்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் 90 எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்தியா, இலங்கை, மாலத்தீவு வந்து அது பார்க்க சொல்ல தேவை. அது என்ற கதை. அப்ப இந்த ஆப்பிரிக்கா நாடுல விவசாயம் முற்றாகப்படுத்தும். இந்தியாவில எல்லாருக்கும் இப்ப மானியம் கொடுக்கிறார்கள் விவசாயத்துக்கு. அப்படியான ஒரு நிலைமையாக இருக்கின்றது. அப்ப ஆனால் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட இந்த வாரமே 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூடுற நிலைமைக்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது ஜெர்மனியில். ஆனால் உக்ரைனுக்கு இவர்கள் தான் ஆயுதம் கொடுக்கிறார்கள். உக்ரைன் நேற்று என்ன செய்தது? ரஷ்யாவின் எரிபொருள் நிலையத்தை இந்த பால்டிக் சீல இருந்த கடல் பகுதியில் இருந்த எரிசக்தி நிலையத்தை ஆளில்லாத தாக்குதல் விமானம் மூலம் தாக்கி இருக்கிறது. அங்கிருந்து லோடிங் நிப்பாட்டியாச்சு. பிறகு துருக்கியின் எண்ணெய் டேங்கரை கருங்கடல் பகுதியில் வைத்து தாக்கி இருக்கின்றது. அது முடிஞ்சது. பிறகு பிரித்தானியா சொல்லியிருக்கிறது ரஷ்யாவின் எரிபொருள் கப்பல்களை கடலில் வைத்து கைப்பற்றுவோம். பிரான்ஸ் சொல்லியிருக்கிறது கைப்பற்று. கிட்டத்தட்ட தற்கொலை செய்கிறார். உங்களுக்கு தான் எண்ணெய் இல்லை. உங்களுக்கு நீங்கள் சரி ஒரு ராணுவ இலக்க தாக்க நீங்கள் ஆயுதங்களை கொடுத்தா பரவாயில்லை. நீங்கள் எண்ணெய் இல்லை என்று கதறீங்க. அந்த எண்ணெயை நீங்கள் ஆயுதத்தை கொடுத்து தாக்க சொல்றீங்க. அந்த எண்ணெயில உங்களுக்கு வாங்குற இடம் இருந்தாலும் அதையும் தாக்க சொல்றீங்க என்றால் என்ன நிலைமையில இருக்கிறார்கள் என்றதை நான் சிந்தித்து பார்த்தால் தெரியும். அப்ப இந்த தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யா என்ன சொல்லிவிட்டது? ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கேசோலினை நிப்பாட்ட போகிறேன் என்றால் ஐரோப்பிய ஒன்றியம் கடும் நெருக்கடியை சந்திக்க போகிறார்கள் என்றது தெரிகிறது. ரஷ்யா அது என்று சொன்ன அவங்களை பொறுத்தவரை தங்களுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் அதை பயன்படுத்துவாங்க. அதை விடப்போவதில்லை. அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இவர்களை தங்களை காலடிக்கு கொண்டு வருவதற்கு. அப்ப இழுத்து மூடுவதாக திட்டமாக இருக்கின்றது. ஆனால் இந்தியாவில ஹார்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் அதை இன்று 4 கப்பல்கள் மட்டும் வந்ததாக கூறப்படுகிறது. ஏன்னா நேற்று ட்ரம்ப் கூறியிருந்தார் தான் இந்த அமைதி முயற்சி என்று அறிவித்த பிற்பாடு ஈரான் தனக்கு பரிசாக 9 கப்பல்களை விட்டுவிட்டது என்று சொல்லி. ஆனால் பிறகு பார்த்தால் அது 9 கப்பலும் பாகிஸ்தான் கப்பல்களை தனங்கள் விட்டிருக்கிறார்கள் என்று அதை தான் தங்களுக்காக விட்டது என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அப்ப இந்த நிலைமையை பார்க்கும்போது நீங்கள் யோசிக்கலாம் ஹார்முஸ் நீரிணையை இப்போதைக்கு திறக்கிற சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. சரி, இப்ப 12,000 படையினரை கொண்டு போய் திறக்கலாம் என்றாலும் ஏற்கனவே 50,000 படையினர் வளைகுடா தளங்கள்ல இருந்தவர்கள் 50,000 அவர்களே தளங்களை விட்டுட்டு ஓடிட்டார்கள். ரிமோட்டா வீட்டில இருந்து வேலை செய்யறது சொல்றார்கள். படையினர் வீட்டிலிருந்து வேலை செய்யறது நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இனி இந்த 12,000 படையினர் போய் என்னண்டு அந்த இடத்துல இறங்கி நிக்கிறது? 12,000 படையினர் அதுல ஈரானுக்கு பக்கத்துல இறங்கி நிக்கலாம் என்றால் அந்த 50,000 படையினர் சவுதி அரேபியால இருந்திருக்கலாம் தானே. நீங்கள் இவ்வாறு கூறுகின்ற நேரத்தில் மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஒன்றை கூறுகிறார் என்னவென்றால் ஈரான் மீதான தரவழி தாக்குதலை தாங்கள் செய்ய போவதில்லை, தரவழியாக அனுப்பாமலே அமெரிக்காவால் தன்னுடைய இலக்கை அடைய முடியும் என்று மார்க்கோ ரூபியோ அவர்கள் கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கூறியிருக்கின்றார் என்றால் ஹார்முஸ் நீரிணை சுங்க கட்டணம் தொடர்பான முடிவுகளை அமெரிக்காவும் தெஹ்ரானும் செய்யலாம் என்று கூறுகின்றார். இதில் ஒரு தெளிவுதார்கள் எனக்கு இதில் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. என்ன குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள்? இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? பிரச்சனை என்னவென்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஈரானுக்கு. ஒரு பேரலுக்கு $1, 2 மில்லியன் பேரல். ஒரு பெரிய கப்பல் வந்து 2 மில்லியன் பேரல், 1 மில்லியன் பேரல், $1 மில்லியன் ஒரு கப்பல். ஒரு நாளைக்கு 140 கப்பல் 150 கப்பல் கிராஸ் பண்ணும். 365 பெருக்கினா கிட்டத்தட்ட அவங்க சொல்லுவாங்க 75 100 பில்லியன். இலங்கை என்ற ஒரு வருட பொருளாதாரம் 100 பில்லியன் வரும். அப்ப இப்பதான் ட்ரம்புக்கு தெரிகிறது. அப்ப இப்ப என்ன பிரச்சனை? அதுல 100 தானம் சேர்ந்தா தனக்கு ஒரு 50 பில்லியன், இவருக்கு ஒரு 50 பில்லியன் எடுக்கிறான் தாரு.
இப்ப ட்ரம்புக்கு ஈரான் முக்கியமா இருக்க போது இஸ்ரேலை விட என்ற ஒரு நிலைமையால வந்திருக்கிறது. ஆனால் ஈரான் அந்த இடத்திலிருந்து வெளிவரப் போவதில்லை. இப்போது அவர்கள் கூதீசுகளை தயார்படுத்துகிறார்கள். இன்று இரவு கூதீஸ் அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட போவதாக கூறுகின்றார்கள். அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தாங்கள் காத்திருக்கிறோம் உத்தரவுக்காக என்று. ஏனென்று சொன்னால் இப்ப தரை நடவடிக்கைகளை ஏற்படுத்த முடியாது என்றால் 10,000 படையினர் எல்லாம் ஒரு ஜோக் என்று தான் சொல்லலாம். 10,000 படையினர் கொண்டு நாங்கள் செய்ய முடியாது. பாலவன புயலுக்கே 3 லட்சம் பேர் போயே பெரிய கஷ்டம். 10,000 படை சரி. அப்ப சவுதி அரேபியா, பஹ்ரைன், UAE போன்ற நாடுகள் இந்த படைகளை திரட்டி கொண்டு போகலாம் என்று யோசித்தார்கள். அப்படி கொண்டு போனால் ஈரான் பஹ்ரைனையும் UAE-யையும் கைப்பற்றும் என்று இப்போ சொல்லி இருக்கிறது புலனாய்வுத்துறை. எனவேதான் இப்ப நாங்கள் கழிச்சோம் பஹ்ரைன் அந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு தயாராகிறது என்று சொல்லி. அப்ப இந்த நிலையில் தான் என்னென்று சொன்னால், அப்படி ஒரு படை நடவடிக்கை சவுதி ஆரம்பித்தால் சவுதியை கூதீஸ் தாக்கும். அதுக்குத்தான் அதுதான் அடுத்த திட்டம். அடுத்தது இங்கால ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலை தாக்கும். அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் செங்கடல் மூடப்படும். அதுக்குத்தான் இப்ப ஹூதிஸ் அறிக்கை வழி வந்திருக்கிற செங்கடல் அவர்கள் எல்லாத்தையும் ரிசர்வா வைத்து ஒவ்வொரு ஆயுதமா எடுத்து விட போறார்கள். அவர்கள் ஒரு பெரிய திட்டத்தோட இருந்திருக்கிறார்கள். அமெரிக்கா மாட்டுப்பட்டது போலதான் கிடக்கிறது. நிலைமையை பார்க்க எல்லோரும் அதைத்தான் கூறுகிறார்கள். என்றால் அவங்களோட திட்டம் மிக பெருசாக இருந்திருக்கிறது. இவர்கள் அதற்குள் போய் மாட்டி இருக்கிறார்கள் போலதான் தெரியும். நிச்சயமாக இஸ்ரேல் மாட்டுப்பட்டிருக்கின்றது என்று ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து இப்ப உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களை இதுவரையில் இஸ்ரேலியர்கள் ஏதோ ஒரு விதத்தில் எதிர்வினையாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது, அன்று கூட நாங்கள் பேசும் பொழுது ஹிஸ்புல்லா ஒரு போர் விமானத்தை வீழ்த்தி இருக்கலாம் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் இஸ்ரேலுடைய 3 டாங்கிகளையும் கூட தாக்கி இருப்பதாக கூறப்படுது. ஹிஸ்புல்லாக்கள் எவ்வாறு ஒரு பலமான நிலைக்கு இப்பொழுது வெகு விரைவாக வந்திருக்கின்றார்கள்? அதுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது? 3 டாங்கியில் இப்போது இந்த டிஃபென்ஸ் மேகசின் போட்டிருக்கிறது. இது ஒரு மிக பாரிய ஒரு இழப்பை இந்த இஸ்ரேலிய படையினர் சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது ஒரு நாள் 26ஆம் தேதி மட்டும் 21 டேங்குகள் தாக்கப்படும். மேற்காவா 4 வகை டேங்குகள். ஒரு டேங்க் கிட்டத்தட்ட $6 மில்லியன். அதை சில 1000 $10,000 உள்ள ஒரு ஏவுகணையால் தாக்கி அளித்திருக்கிறார்கள். இதுவரை, அதாவது மார்ச் 15ஆம் தேதியில் இருந்து இப்ப 27ஆம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட 100 டேங்குகள் தாக்கி அளிக்கப்பட்ட, அதாவது மேற்காவாவின் சவக்கிடங்கு என்றுதான் அந்த தலையங்கத்தையே போட்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போலதான் எனக்கும் ஒரு மலைப்பாத்தான் தேடி தேடி பார்த்தா எல்லாம் சரியாகத்தான் போட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் கூறுகிறார் என்று சொன்னால், இந்த ரஷ்யாவின் கொனட் ரக ஏவுகணை, அது வயர்ல கைடட் என்று சொல்றது, அதை விட கண்ணி வெடிகளாக இருக்கலாம், ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை பெருமளவில் பயன்படுத்திக்க. உங்களுக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் பகுதியில அமெரிக்காவுடைய அப்ரஹாம் டேங்கை கூட இந்த லான்சர் வருகை ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களா தாக்கி அளித்தார்கள். அதே போன்றுதான் இந்த ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களாயும் தாக்கி அளித்திருக்கிறார்கள். நாங்கள் முதல் பேசியிருந்தோம், பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை கூட தாக்கி அளித்தார்கள் என்று சொல்லி. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் ஒரு தரை நடவடிக்கைக்கு தயார்படுத்துகிற அதே நேரம் கூதீசுகள், ஈரான் ஒரு முனை, கூதீஸ் இன்னொரு முனை, ஹிஸ்புல்லாக்கள் இன்னொரு முனை, ஈராக்கில் 1,20,000 படையினர் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னொரு முனையாக இருக்க போகிறது. இப்ப ஈராக்கை முழுமையாக கைப்பற்றுவார்கள். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஹூதீஸ் ஒன்றில் ஏமனை ஃபுல்லா முழுக்க கைப்பற்றுவார்கள், இல்லையென்றா சவுதி அரேபியாவுக்கு போவார்கள். அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிராந்திய போராக மாறி, இப்போது பிராந்தியத்தில் ஒரு தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழு அளவிலான போராக இன்னும் மாறவில்லை. இது ஒரு தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயல்பாக இருக்கிறது தாக்குதல். இது ஒரு முழு அளவிலான போராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவேதான் நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் அந்த காலை கதைத்திருந்தோம், இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி கூறுகின்றார், அதாவது இஸ்ரேல் ராணுவம் ஒரு கொலாப்ஸ் ஆன நிலைக்கு வந்து விட்டது என்று சொல்லியும், ஆட்களை கூடுதலாக படையினருக்கு சேர்க்க வேண்டும் என்று கூறியிருந்ததாக பேசியிருந்தோம். அதற்கு பிறகுதான் இந்த தகவல்கள் வந்திருக்கிறது. அதாவது இவ்வளவு டேங்குகளை இந்த 15 நாட்களுக்கு அவர்கள் தென் லெபனானில் இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அதே சமயம் பெருமளவானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள்.
யாரையும் வெளியில் சொல்லவில்லை. ஆனால் இடைக்கிட நீங்கள் அந்த தகவல்களை பார்க்கும் போது தெரியும் இஸ்ரேலின் முன்னாள் ராணுவ ஜெனரல் ஒருவரின் மகனும் இறந்திருக்கிறார் தெற்கு லெபனான்ல. அவற்ற மரணச் சடங்கின் வீடியோ தான் பார்க்கக்கூடிய இருந்தது. அதில் அவர் பங்கு பற்றிய பிற்பாடுதான் தெரிகிறது அவர் அந்த தாக்குதலில் இறந்திருக்கிறார் என்று. நன்றி அரசர்களே. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த போரில் மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு மணி நேரமும் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவதற்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் நாளை இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம் அரசர்களே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.